யூடியூப்ல மைக்ரோவர்க்கர்ஸை பற்றி கேள்விப்பட்டாச்சுது, மைக்ரோவர்க்கர்ஸில் சைன் அப் பண்ணியாச்சுது, 1-2 டாஸ்க்கும் செஞ்சாச்சுது. ஆனால் இப்போ அட்மிஷன் டெஸ்ட் பாஸ் ஆகும். நீங்கள் இப்போ அந்த ஸ்டேஜில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ உங்களுக்கானது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இது முழுசாக புரியும். இந்த மைக்ரோவர்க்கர்ஸ் அட்மிஷன் டெஸ்ட் வந்துக்கிட்டு நீங்கள் ஒரு வாட்டி எடுக்கலாம், ஃபெயில் ஆனீங்கன்னா இன்னொரு வாட்டி எடுக்கலாம், அதுக்கப்புறம் ஃபெயில் ஆனீங்கன்னா எடுக்க இயலாது. அதாவது இந்த மைக்ரோவர்க்கர்ஸ் அட்மிஷன் டெஸ்ட் வந்து ஒன்லி 2 டைம்ஸ் தான் நீங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ பி கேர்ஃபுல், சரியான முறைப்படி செய்யுங்க. இப்போது 2 தரம் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க மறுபடி எடுக்க இயலாது. அதுக்கப்புறம் நீங்கள் வேறொரு அக்கௌண்ட் தான் திறக்க வேணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி இதை செய்யுங்க. I share knowledge. I'm fun. I'm a software engineer. I am a digital nomad. I love food. I'm adventurous. I'm an internet geek. I travel every weekend. And I am Riffaz. ஏற்கனவே நான் மைக்ரோவர்க் சம்மந்தமாக 3 வீடியோ வெளியிட்டிருந்தேன். இந்த 3டையுமே நீங்கள் பார்த்துருந்தா தான் உங்களுக்கு இந்த வீடியோ விளங்கும். ஸோ மறக்காமல் ஏற்கனவே நான் மைக்ரோவர்க் சம்மந்தமாக போட்டிருந்த 3 வீடியோ பார்த்துட்டு அப்புறமா இந்த வீடியோவுக்கு வாங்க. இந்த வீடியோ செய்யறதுக்கு பிரதானமான நோக்கம் என்னன்னு சொன்னால், நிறைய பேர் வந்துக்கிட்டு கமெண்ட்ரிகளையும் சரி, தனிப்பட்ட முறையிலையும் சரி, ஃபேஸ்புக் மெசேஜ்லையும் சரி எனக்கு அனுப்பியிருக்கிறீங்க, மைக்ரோவர்க்கர்ஸில் அட்மிஷன் டெஸ்ட் எப்படி பாஸ் பண்ணுறேன்னு தெரியல, தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. முதல்ல மைக்ரோவர்க்கர்ஸ் அட்மிஷன் டெஸ்ட் அப்படின்னு என்னன்னு சொன்னாக்க, நீங்கள் உண்மையிலேயே மைக்ரோவர்க்கர்ஸ் உங்களுக்கு விளங்கி இருக்குதா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்குரிய ஒரு டெஸ்ட் தான் மைக்ரோவர்க்கர்ஸ் அட்மிஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறது. அதாவது மைக்ரோவர்க்கர்ஸ் சிஸ்டம், மைக்ரோவர்க்கர்ஸில் எப்படி நீங்கள் வேலை செய்கிறது, மைக்ரோவர்க்கர்ஸில் நீங்கள் எப்படி டாஸ்க் அசைன் பண்ணுறது, எந்த நேரத்தில் நீங்கள் மைக்ரோவர்க்கர்ஸை ரிப்போர்ட் பண்ணணும், அதில் இருக்க டாஸ்க்கை ரிப்போர்ட் பண்ணணும், அந்த மாதிரி உண்மையிலேயே உங்களுக்கு மைக்ரோவர்க்கர்ஸ் விளங்கி இருக்குதா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்குரிய ஒரு டெஸ்ட் தான் இந்த மைக்ரோவர்க்கர்ஸ் அட்மிஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறது. இதில் நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லித்தரது ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னு சொன்னாக்க, இது வந்து ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ மாதிரி. ஒரு கம்பெனியில் என்ன இன்டர்வியூ பண்ணுறாங்க, நார்மலாக அவங்களோட ப்ரொசீஜர் என்ன, அவங்க கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட ஒரு ஆள் வெளியில் இருந்து அந்த இன்டர்வியூ லீக் பண்ணினார் சொன்னாக்க அவருக்கு மேலே லீகல் ஆக்ஷன் எடுக்கலாம். பெரிய கம்பெனிகள் அப்படி செஞ்சுருக்குது. ஸோ இது வந்துக்கிட்டு மைக்ரோவர்க்கர்ஸ் உங்களுக்கு வைக்கிற ஒரு டெஸ்ட். உண்மையில மைக்ரோவர்க்கர்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கான ஒரு டெஸ்ட். ஸோ இதை வந்துக்கிட்டு நான் அக்குவர ஆணிவரியா இதுக்குரிய கேள்வி இதான், இதுக்குரிய விட இதான் என்று சொன்னாக்க யூடியூப்பில் காப்பிரைட் பிரச்சனையும் அவங்க எனக்கு மேலே ஃபைல் பண்ணிலும், அதே நேரத்தில் லீகலாக அவங்க வந்துக்கிட்டு எங்களோட கம்பெனி சீக்ரெட் ஒன்று வேறு பப்ளிக் பண்ணுறார் அப்படின்னு சொல்லியும் அவங்க ஒரு லீகல் ஆக்ஷன் ஒன்று என் மேலே எடுக்கலும். ஸோ என்னால் இதுக்கு வந்துக்கிட்டு எல்லா கேள்விக்கும் உரிய விடையே உங்களுக்கு சரியாக ஸ்க்ரீனில் காட்ட இயலாது. ஸோ அதை தயவு செஞ்சு முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி செய்ய போகிற வேலை என்னன்னு சொன்னாக்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனில் வர ஒரு 3 கேள்வியை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்ல போகிறேன். இதெல்லாமே எம்சிக்யூ டைப்பாக தான் இருக்கும். 1-2 நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்ப வேண்டி வரும். அதே நேரத்துக்கு இந்த அட்மிஷன் டெஸ்ட்டில் வர எல்லா கேள்வியும் எல்லாருக்குமே ஒரே மாதிரியானதாக இருக்காது. கண்ட்ரி வேறுபடலாம், அதே நேரத்தில் இண்டிவிஜுவலுக்கு ஏற்ற மாதிரியும் வேறுபடலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு எனக்கு வர டெஸ்ட் கேள்வி எல்லாத்தையுமே சொல்லி தந்தா கூட அது வந்து இன்னொரு நாளுக்கு முழுசாக பிரயோஜனப்படும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின்ஸுக்குரிய ஆன்சரை நான் ஏன் அல்லது எப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், மைக்ரோவர்க்கர்ஸில் இந்த அட்மிஷன் டெஸ்ட்டில் கேட்குற எல்லா கேள்வியுமே மைக்ரோவர்க்கர்ஸ் வெப்சைட்டில் ஏதோ ஒரு பேஜ்லேயோ அல்லது ஏதோ ஒரு பிளாக் போஸ்ட்லேயோ அதுக்கான விடை இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரிய வேண்டியதெல்லாம் எப்படி அந்த விடையை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லித்தான் அதை கொண்டு வந்து இங்கே போட்டால் சரி. பெரும்பாலான இதில் கேட்குற பெரும்பாலான கேள்விக்குரிய விட வந்துக்கிட்டு மைக்ரோவர்க்கர்ஸில் FAQ செக்ஷன், ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க் கொஸ்டின் அப்படின்னு சொல்கிற அந்த செக்ஷனில் அதுக்குரிய விடை இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னாக்க மைக்ரோவர்க்கர்ஸில் பிளாக் பேஜஸுக்கு போனீங்கன்னு சொன்னாக்க அங்கே நிறைய பிளாக் போஸ்ட் இருக்கும். அதில் நீங்கள் சர்ச் பண்ணலாம், என்ன கேள்வி கேட்குறாங்களோ அந்த கேள்விக்குரிய டேர்ம் வேர்டை கொண்டு போய் போட்டிங்கன்னு சொன்னாக்க அங்கே அது சம்மந்தமான ஆர்டிக்கல் உங்களுக்கு வரும், அது சம்மந்தமான ஒரு பிளாக் போஸ்ட் உங்களுக்கு வரும். நீங்கள் அதை ரீட் பண்ணி இதுக்குரிய விடையை செய்யலாம். தவிர இன்னொரு விஷயம் நீங்கள் தெளிவாக விளங்கிக்கணும், இந்த மாதிரி எப்படி சர்ச் பண்ணுற இந்த சிம்பிள் கேள்விக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியலைன்னு சொன்னாக்க மைக்ரோவர்க்ஸில் வர நிறைய டாஸ்க் உங்களால் செய்ய முடியாமல் தான் இருக்கும். இது பெட்டராக இருக்கும், நீங்களாக தேடி செய்வீங்க அப்படின்னு சொன்னாக்க ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ மறக்காமல் எங்களோட FAQ பேஜ் அதே நேரத்தில் பிளாக் போஸ்ட்டையும் செக் பண்ணிங்கன்னு சொன்னாக்க இதுக்குரிய எல்லா ஆன்சரையும் நீங்கள் எடுத்துக்கலும். ஸோ பேசிக்காக இன்டர்நெட் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது, ஒரு சைட்டில் இருந்துட்டு ஒரு விஷயத்தை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னு சொன்னால் இந்த டெஸ்ட்டை ஈஸியாக பண்ணுற அதே நேரத்தில் மைக்ரோவர்க்கர்ஸில் பொறவார் டாஸ்கையும் நீங்கள் சிம்பிளாக செய்யக்கூடிய மாதிரிக்கு இருக்கும். ஸோ இப்போ நம்ம அட்மிஷன் டெஸ்ட்டில் இந்த ஃபர்ஸ்ட் செக்ஷனுக்கு போகலாம். நான் அதை எப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லித்தரேன். சரி, இந்த இருக்குது என்னோட மைக்ரோவர்க்கர்ஸ் டேஷ்போர்ட்.
எனக்கு பார்த்திங்கன்னா நிறைய டாஸ்க் இந்த மாதிரி காட்டுமே ஏற்கனவே நான் நிறைய டாஸ்க் செஞ்சு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரேட் சரியாக இருக்கிறதால இப்போது அந்த அட்மிஷன் டெஸ்ட்டுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னு சொன்னாக்க நீங்கள் இப்படி ஏற்கனவே டாஸ்க் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இப்படி கீழுக்கெலாம் ஸ்க்ரோல் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்காது, முன்னாலேயே உங்களை பாஸ் பண்ண சொல்லி வேண்டி வரும். ஆனால் நான் ஏற்கனவே டாஸ்க் நிறைய செஞ்சுருக்கிறதால அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரேட் இருக்கிறதால எனக்கு அது கம்பல்சரி இல்லை இப்போதைக்கு. ஸோ இப்போ நான் அட்மிஷன் டெஸ்ட் மறுபடியும் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த கீழுக்கு இப்படி ஸ்க்ரோல் அவுட் பண்ணி வந்தேன்னா இங்கே கடைசியாக இருக்கிறது டிடிவி மைக்ரோவொர்க்கர்ஸ் அட்மிஷன் டெஸ்ட். இப்போ அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னு சொன்னாக்க இங்கே வரும் இந்த இருக்குது. இப்போது இதில் சொல்லுது பாருங்கள், இதுக்கு உங்களுக்கு எந்த காசும் தர மாட்டாங்க, கிட்டத்தட்ட 10 நிமிஷம் பிடிக்கும் முழுசாக நீங்கள் செஞ்சு முடிக்கிறதுக்கு. அதில் டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் இதை நீங்கள் ரொம்ப கிளியராக வாசிக்கணும். இதில் வர எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் ஆல் த கொஷின்ஸ் ஆர் ரெக்வயர்டு. அப்போ எல்லா கொஷனுக்கும் நீங்கள் இங்கே பதில் பண்ணியே ஆகணும். அதே நேரத்தில் ப்ளீஸ் ரீட் ஆல் த கொஷின்ஸ் கேர்ஃபுல்லி பிஃபோர் சப்மிட்டிங் டீட்டெயில்ஸ். அது ரொம்ப சரி. ஏன்னு சொன்னாக்க அவங்க சின்னொரு டீட்டெயிலையும் கூட ரொம்ப கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி தர இன்ஸ்ட்ரக்ஷனில். ஸோ மறக்காமல் அவங்க கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் உரிய இந்த டிஸ்கிரிப்ஷனை கட்டாயம் வாசிங்க. இப்போது எக்ஸப்ட் அப்படி கொடுத்தீங்கன்னு சொன்னாக்க அடுத்த பேஜ் வரும். This test will be composed of a pre-test and 2 exam levels. ஸோ இது வந்து ஒரு ப்ரீ டெஸ்ட், ஒரு டெஸ்ட்டுக்கு முன்னால் இருக்கிற டெஸ்ட். இது சரி அப்படின்னு சொன்னால் தான் நீங்கள் உண்மையாக டெஸ்ட்டுக்குள்ளேயே போகலும் 2 லெவல் எக்ஸாமில் இருக்கிறது. அடுத்த லைனை வாசிச்சிங்கன்னு சொன்னால் ஈச் லெவல் பேஸ் as much importance as the rest. அதாவது மிச்சம் இருக்கிறதோ இல்லை இதுக்கு போகிற வரப்போகிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி இதுவும் முக்கியமானது. Total time allotment for the entire exam is 10 minutes. ஸோ மொத்தமாக இந்த 2 லெவல் எக்ஸாமே நீங்கள் முடிக்கிறதுக்கு உங்களுக்கு 10 நிமிஷம் தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. A suggested time frame to spend on each level will be provided. However, you may opt to designate more or less of your time in certain levels as long as the entire exam is completed in 10 minutes. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த டாஸ்க்கு வந்துக்கிட்டு இவ்வளோ தான் டைம் போகும் அப்படின்னு சொல்லி கீழே ஒரு டிக்கரோ ஏதோ ஒன்று வச்சுருப்பாங்க. அதில் ஒரு எஸ்டிமேட்டட் டைம் ஒன்று இருக்கும். ஆனால் அந்த டைமை விட குயிக்காக உங்களுக்கு முடிக்கலும்னு சொன்னாக்க நல்லம். ஏன்னா நீங்கள் இன்னொரு கேள்வியில் கொஞ்சம் ஸ்டக் ஆகலாம். மொத்தமாக நீங்கள் டெஸ்ட்டுக்கு பயன்படுத்த வேண்டியது 10 மினிட்ஸ் தான், அதுக்குள்ளே இந்த டைமை மேனேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இந்த ப்ரீ டெஸ்ட் டேட்டா பார்த்தீங்கன்னு சொன்னால் சஜஸ்டட் டைம் அலாட்மெண்ட் 3 மினிட்ஸ். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 3 நிமிஷத்துக்குள்ள இந்த எக்ஸாம் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஒரு 1 மினிட்டுக்குள்ளே செய்வீங்கன்னு சொன்னாக்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 2 மினிட்ஸ் கிடைக்கும். ஸோ மிச்ச டெஸ்ட் டைம் நீங்கள் முழுசாக செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். வேணும்னு சொன்ன இன்ஃபர்மேஷனை இதில் இருக்கிற எல்லாத்தையும் வாசித்து பாருங்கள். இதுவும் ஏதோ ஒரு கட்டத்தில் எங்கேயோ ஒரு கேள்வியில் கேட்டாலும் கேட்கப்படலாம். ஸோ 7 மினிட்ஸ் சொன்னால் இதை வாசித்து பார்த்துக்கோங்க. அப்புறம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இப்போ நம்ம பண்ண வேண்டியது இந்த இருக்குது. ஒன்ஸ் யூ ஆர் ரெடி டு ப்ரீ டெஸ்ட் சிம்பிளி கிளிக் த நெக்ஸ்ட் பட்டன் பிலோ. இப்போ நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணாக்க அடுத்த லெவலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த 3 நிமிஷத்துக்குரிய டைம் இந்த ஓடிட்டு இருக்குது. இது இந்த செகண்ட் எவ்வளோ டைமிங் இருக்குதோ அதை விட வேகமாக முடிக்கலுமெண்டா நல்ல. அதுக்காக வேண்டி நீங்கள் ஃபுல்லாக வாசிக்காமலுக்கு போயிட்டீங்கன்னு சொன்னால் சிக்கலாகும். ஸோ சரியாக வாசி விளங்கி செய்யுங்க. இப்போ நெக்ஸ்ட்டை கொடுத்தீங்கன்னு சொன்னாக்க இப்போ இங்கே கேட்குறது முதலாவது கேள்வி இதுக்கு ஒரு 1.5 நிமிஷம் போகும் அப்படின்னு சொல்லி இந்த மேலுக்கு போட்டிருக்கிறாங்க. இப்போ மூணாவது கேள்வி என்ன சொல்லுதுன்னா ரெக்வஸ்டட் டாஸ்க் இஸ் சப்ஜெக்ட் டு பி ரிப்போர்ட்டட் வென். அதாவது எப்போ ஒரு டாஸ்க் ஒன்று உங்களுக்கு வருது அந்த டாஸ்க்கு எப்போ நீங்கள் மைக்ரோவொர்க்கர்ஸுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். இந்த டாஸ்க் போல அல்லது இந்த டாஸ்க்கை நீங்கள் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும் சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் எப்போ பண்ணணும்னு சொன்னாக்க உண்மையில் இந்த டாஸ்க் வந்துட்டு சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட கேட்குது. ஒரு டாஸ்க் முடிக்கிறதுக்கு வந்துக்கிட்டு உங்களோட பாஸ்வேர்டோ இல்லை உங்களோட கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸும் கேட்கப்படாது. அந்த டாஸ்கில் வந்துக்கிட்டு அவர் சொல்கிறது நம்ம செய்யக்கூடிய மாதிரி நம்மளோட பர்சனல் டீட்டெயில் எதுவுமே அவங்க ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கேட்கப்படாது. when it asking for 3 proofs நீங்கள் ஏற்கனவே இதை டாஸ்க் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் ஒரு 3 ப்ரூஃப் கேட்குற டாஸ்க்கு நீங்கள் செஞ்சு தான் இருப்பீங்க. ஸோ அதுவும் பிரச்சனை கிடையாது. when it request for email address to be submitted. இல்லை நீங்கள் இப்போ ஜிமெயில் அட்ரஸ் வந்து க்ரியேட் பண்ணக்குள்ள நீங்கள் எந்த ஜிமெயில் க்ரியேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இமெயில் அட்ரஸை சப்மிட் பண்ணணும். ஸோ அதுவும் பிரச்சனை இல்லை. இப்போ கடைசாக பார்த்தீங்கன்னா when it request for a download to be performed. அதாவது ஒரு டவுன்லோட் பண்ணுற சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க ரிப்போர்ட் பண்ணணுமா இல்லை ஏன்னு சொன்னாக்க சில சாஃப்ட்வேர் சில அப்ளிகேஷனை அப்போ ஃபோனில் டவுன்லோட் பண்ணி அதை ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டாஸ்க் வரும். ஸோ அதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே சரியான விட வந்துக்கிட்டு when it asks for too many jobs to be performed. அதாவது மைக்ரோ டாஸ்க் வந்துக்கிட்டு டாஸ்க்கள் வந்து மைக்ரோவாக இருக்கணும். அப்போ ஒரு 1 மினிட்ல 2 மினிட்ல 3 மினிட்ஸில் முடியக்கூடிய மாதிரி இருக்கணும். அந்த நேரத்தில் ஒரு டாஸ்கால் பெரும்பாலும் மென்ஷன் பண்ணப்பட்டு இருக்கணும். ஸோ
நீங்கள் ஒரு அதில் அந்த ஜாப் டாஸ்கில் போட்டிருப்பாங்க இவ்வளோ நேரம் ஒரு 1 minute போகுது, அதுக்கு 10 cent தராங்கண்டா அவங்களுக்கு நார்மலாக விளங்கும் 10 cent வந்துக்கிட்டு இந்த டாஸ்க்குக்கு ஒரு பொருத்தமான காசாக அதை அண்டர் பே பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி நீங்களே முடிவு ஒன்று பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 10 cent தாரத்துக்காக ஒரு 10 டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க அது ரொம்ப பிழையான ஒரு வேலை. ஏன்னு சொன்னாக்க மைக்ரோ டாஸ்கில் அந்த மாதிரி எதுவும் நடக்காது. அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் மைக்ரோ ஒர்க்கருக்கு அதை ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ இங்கே இருக்கிற சரியான விடை என்னன்னு சொன்னால் இந்த இருக்குது. முதலாவது, when asked to revise a task, what is the maximum number of hours you should be able to resubmit and revise task? இது எனக்கும் மறந்து போச்சுது. இது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னாக்க உங்களோட டாஸ்க்கை எம்ப்ளாயருக்கு நீங்கள் அனுப்பிட்டீங்க, ஆனால் அவருக்கு திருப்தி இல்லை, இப்போ உங்களை வந்து ரிவைஸ் பண்ண சொல்லி சொல்கிறார். அப்படி அவர் ரிவைஸ் பண்ண சொல்லி எவ்வளோ நேரத்தில் நீங்கள் வந்துக்கிட்டு இதை ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் ஃபார் ரிவைஸ் இது நம்ம கூகுளில் பண்ணால் தேடி பார்க்கலாம் அவங்களோட சைட்டில். இப்போ பாருங்க, இப்படி தானே இதை தேடுறது மைக்ரோ ஒர்க்கர்ஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் ஃபார் ரிவைஸ் டாஸ்க். ஓகே, அடுத்தவனே ஃபர்ஸ்ட்டுக்கு விட வருது பாருங்கள். இங்கே வந்துக்கிட்டு யூ ஆர் கிவன் 48 hours டு ரிவைஸ் த டாஸ்க். ஸோ நம்ம அதுக்கு அங்கே எதுவுமே பார்க்க தேவையில்லை, அது MicroWorkers.com இருந்து வருது ரிசல்ட்ஸ். ஸோ ஷுவரான ஆன்சர் வந்து 48 hours. அதாவது உங்களோட எம்ப்ளாயர் வந்துக்கிட்டு உங்களை ரிவைஸ் பண்ண சொல்லி ஒரு டாஸ்க்கு கேட்குறான்னு சொன்னாக்க இந்த டாஸ்க்கை திருப்பி நீங்கள் 48 hours-க்குள்ளே 2 நாளைக்குள்ளே ரிவைஸ் பண்ணி அனுப்பணும். அடுத்தது, all of these help in maintaining your account in good standing except, அதாவது கிழக்கு சொல்லப்படுற எல்லாத்துலேயும் 3 வந்துக்கிட்டு உங்களோட அக்கௌண்ட்டை சரியான முறையில் ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு உதவும், ஒன்று உதவாது, அது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னாக்க விடையை பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஒன்லி எக்ஸப்ட் டாஸ்க் யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் கம்ப்ளீட்டிங். அது மிக சரியான ஒரு விடை. ஏன்னு சொன்னாக்க உங்களுக்கு ஏழாவது ஒரு டாஸ்க் எடுத்தீங்கன்னு சொன்னால் அதை கம்ப்ளீட் பண்ண இயலாது. உங்களோட டாஸ்கில் இருக்க நீங்கள் அந்த டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லி நிச்சயம் எம்ப்ளாயர் சொல்ல போகிறார். அந்த நேரத்துக்கு உங்களுடைய அக்கௌண்ட் ரேட்டிங் வந்துக்கிட்டு குறைய போகுது. ஸோ அது சரி, உங்களால் முடிஞ்ச டாஸ்க்கை உங்களால் செய்ய இயலும் அப்படின்னு நினைக்கிற டாஸ்க்கை மட்டும் தான் நீங்கள் எடுக்கணும். ஸோ அது சரி. அடுத்தது மெயின்டைன் டெம்பரரி சக்ஸஸ் ரேட் ஆஃப் அபவ் 75%, அதுவும் சரி. டெம்பரரி சக்ஸஸ் ரேட் வந்துக்கிட்டு நீங்கள் 75% கூடுதலாக வச்சுக்கணும். அடுத்தது சப்மிட்டிங் ஃபேக் ப்ரூஃப், நிச்சயமாக அதான் சரியான விடை. அதாவது உங்களுடைய அக்கௌண்ட்டில் நீங்கள் சப்மிட் பண்ணுற அந்த டாஸ்க்கு சப்மிட் பண்ணுற ப்ரூஃப்கள் வந்துக்கிட்டு ஃபேக் ப்ரூஃபாக இருந்துச்சுன்னு சொன்னாக்க பெரும்பாலும் அது பிடிபடும். அப்படி பிடிபடுற நேரத்துக்கு உங்களோட அக்கௌண்ட்டை பேன் பண்ணுவாங்க அல்லது பிளாக் பண்ணுவாங்க, இல்லை உங்களோட ரேட்டிங் கடுமையாக குறையும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு டாஸ்க்கும் எடுக்க இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குரிய விட வந்து சப்மிட்டிங் ஃபேக் ப்ரூஃப்ஸ். ஃபாலோ இன்ஸ்ட்ரக்ஷன் டிலிஜென்ட்லி, அது நிச்சயமாக இருக்கணும். எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணித்தானே ஆகணும். ஸோ சரியான விட வந்துக்கு சப்மிட்டிங் ஃபேக் ப்ரூஃப்ஸ். ஸோ இந்த 3க்குமான விடையை நான் சொல்லிட்டேன். இப்போ இதே மாதிரி நான் எப்படி கூகுளில் ஒரு 2வதுக்கு விட தேடி செஞ்சேன், அதே மாதிரி 3வதுக்கு வாசிச்சோன்னு விளங்கிச்சுது, அதாவது அதே மாதிரி 1வதுக்கு வாசிச்சோன்னு விளங்கிச்சுது. இது மாதிரி உங்களுக்கு டாஸ்க்கு நீங்கள் செய்யுங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே கேள்வி உங்களுக்கு வராது, நிச்சயமாக வராது. நீங்கள் அங்கே போகிறப்ப உங்களோட அட்மிஷன் டெஸ்ட் எடுத்து பாருங்கள், அதில் வந்துக்கிட்டு வேறு கேள்வி இருக்கும். அதை கொஞ்சம் சரியாக ரீட் பண்ணி நான் தேடின மாதிரி தேடி செய்யுங்க. இப்போ அந்த எக்ஸாமில் வர ஏதாவது ஒரு கேள்வி சரி உங்களுக்கு விளங்கலை அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்துக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நீங்களாகவே தேடி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னாக்க அது உங்களுக்கு மற்ற டாஸ்க்களை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது நேரத்தில் மறந்துடாங்க, இந்த அட்மிஷன் டெஸ்ட்டை நீங்கள் பாஸ் பண்ணாக்க உங்களுக்கு நிறைய டாஸ்க் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஓகே, ஹாப்பி ஏர்னிங். 5000 வரைக்கும் உழைச்சவங்க மைக்ரோ ஒர்க்கர்ஸில் இருக்கிறாங்க ஸ்ரீலங்காவில். ட்ரை பண்ணி பாருங்கள்.